ஓகே நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாஸ் மாதிரி ரெண்டாவது சாப்பிட்றாப்புல. என்ன அவ்வளோ வணக்கம் சொல்லுங்க மாப்பிள்ள. வணக்கம் சொல்லுங்க நண்பர்களே. என்ன நண்பர்களே, அது கேமரா கொண்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு தான் நண்பர். என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? அப்படி சாப்பிடுறது ஹெட்டி பண்ணுறா. ஏய் என்ன உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? இந்த பேசியா என்ன சார்? என்ன சார் 5 தோசை இது எங்கே சார் மாற்ற சொல்லுங்கள் சார். எத்தனை தோசை? இது வந்து 5வது தோசை சார். ஏன் சார் இப்போ எங்களை பூரா நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஆரணி ஊரணி நல்லா ஊற்று. சாம்பார் சட்னி ஊற்று, இலையில் ஊற்று, ஃபுல்லாக மேலே ஊற்று. நல்லா சாப்பிடுங்க, வயசு போய் நல்லா ஊற்றுங்க. நல்லா ஊற்றுங்க, அப்படி ஊற்றுங்க. புடம் சாடுறா டே ஒலிக்கிறான். அது சிரிப்பை பாரு, மூஞ்சியை பாரு, மூஞ்சியை. ஆமாம் உட்காருங்கம்மா. எத்தனை வீடியோவில் தான் நான் நடிக்கிறது? சாப்பிடுங்க. இங்கிட்டு வானே, இப்படி வானே, நடுவில் வானே, உட்காருண்ணே. பக்கத்தில் உட்கார பயமாக இருக்கப்பா. ஏன் பாம்புன்னு போட்டுருவானா? ஏடா ஆம்லேட் வேணுமா? ஆம்லேட் ஏன் வேணாம்? கோயில் போயிருந்தீங்க உடனே சேர்த்து அடிச்சு போடுவீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடாது நீ ஆம்லேட்டு, சரியா? மதியம் பிரியாணி வாங்கி தர்றேன். போனால் அப்படின்னு சொன்னீங்க, ஆளு காணும். என்ன வாங்கி தர்றேன்? நம்ம ஓனரே ஓடிடுறாரு என்னால். இப்போ பிடிக்கிறதே ஆளை, இப்போ பிடிச்சா ஓனரை அடுத்து சிட்டா பறந்துடுறாரு அண்ணன். அங்கே அடி ஊற்றுங்க. சாம்பார் நல்லா சாப்பிடுவார். இன்னும் சாப்பிட்டுக்கிட்டா இருக்கா? நான் பார்க்க முடியல. என்ன ஓடுது? இது எத்தனாவது தோசை? ஆறா போகுது. பாத்ரூமில் போ. பச்சப்பை சாப்பிடும்போது பாத்ரூம் வந்து பேசாது. நாகரீகம் நல்லா தோசை டேஸ்டாக இருக்குது. போட்டு உழப்பி வச்சுக்கடா, டீசெண்டாக சாப்பிடாம. உங்கள் கூட சேர்ந்தா வேணும்னா கேட்டேன் தோசை கூட வாங்கி கொண்டு போகிறேன். நான் அந்த கையில் நக்க மாட்டேன். பெரிய நக்கி பரம்பரையா இருக்கியா? உங்கள் வீடியோ பார்த்தா தெரியுங்களா? முடிய விட்டுறா, டீசெண்டாக இருக்க மாட்டானே. லீவுமா கடை முடி வெட்டுற கடை. நாங்களாம் டீசெண்ட் பெம்படிடா. முடி வெட்டுற கடை இல்லை. உங்களுக்கு முடி எங்கே இருக்குது வெட்டுறது? டேய், நான் இப்போ முடி வெட்டிருக்கேன் பார்த்தானே. வெட்ட வெட்டிங்களா? சின்ன வயசில் அவன் தைக்கல எங்கள் மாமாட்டா எப்படி முடி வச்சுட்டு போட்டேன். எப்படி மாமா இருங்க முடி எப்போ இருக்கு எனக்கு வேணும் சொல்லு. நக்கல் பண்ணுறாங்க நீ. கேளு லூஸ் பாய் பாரு. யூடியூப் போனது என்னது சேக்கா? ஆளே இல்லை டேப்பில். ஏக்கா பேனை போட்டுக்க அமத்துக்கா. அவருக்கெல்லாம் எதுக்கு சாப்பிட்டு காசு கொடுக்க மாட்டாப்புல. காலி ஓயாண்டு பேனை அமர்த்தி விடுங்கக்கா. பேரை போட்டு சாப்பிட்ற ஆளுகளை போடு. சாம்பார்லாம் அந்த கிண்ணத்தை தூக்கி வைங்க. கிளாஸ் ஒன்று வைங்க, எடுத்து போயிடுவாப்புல. ரொம்ப டேஞ்சர். சட்னி ஒன்று. டேய், இதில் வச்சு சாப்பிட்றா சட்னி ஒன்று. எங்கே வரேன்? இதை வச்சு சாப்பிட்றா சட்னி ஒன்று முடியாமல் பாருங்க. இப்படி சட்னி வச்சுட்டு சட்னி ஒன்று ஊற்றுனேன். வேணாம்ண்ணே, பேன் வேணாம் உனக்கு. சட்னி வேணாம் ஊற்றுங்க. என்னைய வழியாக போய் திண்டி பண்ணுற மாதிரிங்க காலி. அதாவது நாங்கள்லாம் சாப்பிட வரணும், சட்னி சாப்பிட்றோம். நான் வச்சிடறேன். நாங்கள் பாட்டு சாப்பிட்டு எதுக்கு முடிச்சுட்டு ஓனர் வைராரா? ஓனரே நம்ம அண்ணன் தானே, கிரி அண்ணனே. சாம்பார் ஆறி போயிடுச்சுன்னா நீங்களே சாப்பிட மாட்டோம். நாங்கள் அடுத்து இருந்தால் தானே ஆறு சாப்பிட்ருவோம். அப்புறம் இருந்தால் தானே ஆறு. மதியம் பிரியாணி இருக்கா? மத்தியானம்
ஏன்னா காலையில் அப்படி போடுவாங்க. ஏன் மாஸ்டர் உடம்பு இல்லையா? ஏன் கரெக்டாக சொன்னா எப்படி சும்மா அடிச்சு விடுறது ஆமாட்டார் அண்ணே. சும்மாடா சாப்பிட்றான் அள்ளி ஏறா டக்கு டக்குன்னு என்ன லேட் பண்ணிட்டு இருக்க அண்ணன் வேற போகணும்டா பிஸியாக இருக்காரா? நம்ம 2 பேரும் வெட்டி போய் அண்ணன் டிரான்ஸ்போர்ட் நிறுவனர் ஸ்ரீ ஹரிணி டிரான்ஸ்போர்ட்னா வேற லெவல் மாப்பிள்ள. வேற என்ன வேணுமா? போதும். ஓ எப்படியா வாங்கிட்டு இருக்க முடியா? அடுத்த ஆளுக்கு ஒரு சட்னி சாம்பார் சாம்பார் அண்ணே சாம்பார் முதல்ல கேட்டு விட்டுறா அண்ணே சாம்பார் கொடுத்து இங்கிட்டு வானே கேமரா தட்டி விட்றா இங்கிட்டு வாங்க. வெளியே சொன்னேன் வளர்க்குற நம்ம தனியாக விட்டு வெறுக்கு குடிக்க ஆக்காட்டுறா அண்ணே வாயை பற்றி ஊற்றி விட்டேன். மீசமணி என் தம்பி தான். மதுரை மீசமணி ஒரு என் தம்பி அவன் 4ல். யோ நாலு 5 ஒரு பைரவன் கோயில் போயிட்டு வந்தேன். பைரவன் என்ன கோயில்னு? வராகி அம்மனை 12ஆம் படி கருப்பை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். இந்த ஏதாவது எழுத்து பேசுன்னு வச்சுக்க மாமா கல் ஓதி விட்டு போயிடுவேன். இன்னைக்கு பழி அணிக்கிறது தெய்வம் ஏதாவது பேர் ஓதி விட்டு போயிடுவேன் இன்னைக்கு களி. அந்த பயம் இருக்கிறமாமா என்னடா என்ன சாம்பார் போறேன்டா நீ கேட்டால் அடிச்சு விடுவோம் விட்டு வெளுக்கிறவனே இனிய சொன்னேன். வயசு போய் சொல்லி தானே உள்ள வேலை பார்க்குறாங்க. குடிடா எடுத்து குடிடா. வாயிலாம் நாகரிகம் இல்லாம அவர் மாதிரியே சாப்பிட்ற பழனி மாதிரியே நாகரிகம் இல்லாம இவன் நாகரிகம் இல்லாமல் நீ நாகரிகம் இல்லாமல் தான் சாப்பிட்ற. ஐயோ நான் நாகரிகமான இல்லையா? நான் டீசெண்ட் ஃபேமிலி. ஆமாம் ஒன்றை மாதிரி டீசெண்ட். போதுமா? என்ன வேணுமா? போதும். முடிச்சு விட்டாக்குண்டு இந்த அவரை போய் எடுத்து வரேன் மாமா. டே மைக்கு என்னடா செய்ய பேசியா? என்னடா செய்ய போகிற பையனியா? பேசியா? இது எத்தனாவது தோசை? இது எத்தனாவது தோசையா? இல்லை இது எத்தனாவது தோசை? இந்த பேசு. நண்பர்களே இவரை பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா பெரிய டேஞ்சரான ஆளுங்க. ரொம்ப டேஞ்சரான ஆள். உளுந்த உடைய எங்கேயும் மறைச்சி வச்சு அடிக்கிறாங்க பாருங்க. வருங்க வெக்கம் இல்லையா? பிள்ளைகளை விட்டு இப்படி வந்து ஹோட்டலில் சாப்பிட்றீங்க நாகரிகமாக இருக்கா? ஹோட்டலில் சாப்பிடாதானே பசிச்சாண்ட ஹோட்டல் தானே சாப்பிட. பிள்ளை விட்டி பொண்டாட்டி பிள்ளை பேரை மேத்தி விட்டு போய் சாப்பிட்றிய வெக்கம் இல்லாமல் வெக்கத்தை ஒடியா? உங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யலை இல்லை? என் தங்கச்சி செய்யலையா? செய்யாமல் இருக்க தானே ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. சரி அந்த ஃபோன் பண்ணி என்ன இட்லி இங்கிட்டு வச்சுருக்கேன்? இட்லி பூராமே நீ அடிக்கிறதானே சாப்பாடு. சரி புனஞ்சி அடி குழந்தை அடிச்சுக்கிட்டு தான் இருக்க. அடப்பு என்ன பண்ணுறாரு? அடப்பு உன் வெளில என்ன பண்ணுறேன்? வெள்ளையெல்லாம் பூராமே போலீஸ் வேலை போயிட்டாயா? என்னங்க சொல்கிறீங்க? என்ன லவ் பண்ணி தெரிஞ்சா ஒரு பிள்ளையா? லவ்லாம் அருமை நாளையா பூராமே போலீஸ் வேலைக்கு போயிடுவாங்கய்யா. படிக்கிற வயசு வந்துருச்சு. படிக்கிற வயசு வந்துருச்சா? வேலைக்கு போகிற வயசு லூஸ் தனமாக சொல்லாதையா? வேலைக்கு போகிற வயசு 12வது படிக்கிறாயா? படிச்சுட்டே வேலைக்கு போகிறாப்லையா? இந்த கிரி ஹோட்டலையும் கொஞ்சம் நல்லா கிரி ஹோட்டலில் சொல்லியாச்சு. ஆமாம் கொஞ்சம் விளம்பரப்படுத்தி விட்டா. ஆனால் எப்போ வந்தாலும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை நல்லா தான் விளம்பரப்படுத்தி நம்ம சத்திரப்படி கிட்ட சொல்லியாச்சுங்க. உனக்கு ஓசியா நாங்கள் தரோம் காசு. அவ்வளோ வீடியோ கட் பண்ணுவோம்ல. ஒன்றும் பண்ண வேணாமே நாங்களே காசு கொடுத்துக்கிறோம். எனக்கு சேர்த்து கொடுத்துறியா? கொடுத்துக்குறோம். அதை பற்றி ஒன்றுமே இல்லையா? போய் கேமரா முன்னாடி வாய்ஸ் அவ்வளோ தான் பேசுறது. போடுறதுக்கு அப்புறம் நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். மரியாதை இருக்காது பார்த்துக்க. அதுதான் இப்போ கேமரா முன்னாடி நான் கொடுத்துறேன்றது. உன் கேமரா கட் பண்ணோம் இல்லை நான் நீயே கொடுத்துருமாப்ல. நான் என்ன கொடுத்துருவாப்ல. இல்லை அவ்வளோதான் சொல்லும் போது கேமரா அதானே சொல்லுவாங்க. கொடுத்துரும் தானே சொல்லுவாங்க. ஓயா ஓகே நம்மளே ஆமாம். இப்போ நான் சொல்லுவேன் எல்லாரும் அப்படின்னுவேன். அப்போ நீங்கள் சொல்லுவேன் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வாயில் நல்லா கேட்பேன். எல்லாரும் சொன்னால் என்ன சொல்லுவேன்? எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓடுங்க சொல்லுவேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு அங்கேப்பா சொல்லியா?
எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே நம்மளே மற்ற வீடு சந்திக்க கூட மதுரை விசம் பண்ணி மாஸ் மாதிரி அண்ணன் ஸ்ரீஹரி டிராவல்ஸ் ஹிரி ஹோட்டல் சத்திரப்பட்டி. நன்றி, வணக்கம், பாய் பாய்.